சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். விசுவாசிகளான நாம் நம்மை எப்பொழுதும் கீழ்ப்படிதலில் வைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருக்கிறான்படியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நாம் ஒற்றுமையிலும் கீழ்ப்படிதலிலும் ஒன்றாக வாழவும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் நமது தேவைகளுக்காக ஆவிக்குரியவர்களின் ஜெப ஐக்கியத்தை நாடவும் கற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். நாம் நம்மை தாழ்த்தினால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். விசுவாசிகளாகிய நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தும் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனங்கள். எதிரி நம்மை 4 வகையில் தாக்க முயற்சிக்கின்றான். அவன் கர்ஜிக்கும் சிங்கமாக நம்மை தாக்குகின்றான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இரண்டாவதாக அவன் நம்மை ஓநாயை போல் தாக்குகின்றான். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20வது அதிகாரம் 29வது வசனம். மூன்றாவதாக அவன் வெள்ளம் போல் வருகிறான். ஏசியா 59வது அதிகாரம் 19வது வசனம். நான்காவதாக ஒளியின் தூதனை போல் வருகிறான். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 14வது வசனம். நிதானமாகவும் விழிப்புடனும் ஜெபத்துடனும் இருப்பதன் மூலமும் பணிவு மற்றும் விடாமுயற்சியின் மூலமும் நாம் எதிரியை வெல்ல முடியும். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தின்படி தேவன் ஒரு நோக்கத்திற்காக நமது வாழ்க்கையில் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாடுகளின் மூலம் தேவன் நம்மை பரிபூர்ணத்துக்கு கொண்டு வருகிறார். இரண்டாவதாக அவர் நம்மை விசுவாசத்தில் நிலைநிறுத்துகிறார். மூன்றாவதாக பாடுகளின் மூலம் நம்மை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்துகிறார். புயல்களால் தான் மலைகளில் உள்ள மரங்கள் பலமாகவும் அடர்த்தியாகவும் மாறுகின்றது. மேலும் தேவன் நம்மை நிலைநிறுத்துகிறார் அல்லது நிலைத்திருக்க செய்கிறார். அதனால் நாம் அலசடிப்படக்கூடாது. இவ்வாறு 4 விதமான நோக்கத்திற்காக கிருபையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிறார். ஒவ்வொரு சோதனைக்கும் ஒவ்வொரு உபத்திரவத்திற்கும் நாம் அவருடைய கிருபையை பெற முடியும் என்பதால் அவர் சகல கிருபையின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார்.